எழுத்து பிழை மாதிரி வாழ்க்கையை சில நேரத்தில் பிழை உள்ளதா இருக்குது. தப்பான கணக்கு போட்டுட்டேன்பா, அவசரப்பட்டுட்டேன், கல்யாணம் பண்ண பிறகு சன்னியாசியா போலாமான்னு யோசிக்கிறான். அதுக்காக நம்ம முன்னாடி பிராக்டிஸ் பண்ண முடியும்? ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணின பிறகு அந்த அனுபவத்திற்குள்ளே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன் தான் கல்யாணம் பண்ண தெரியல, கட்டிட்டோம், வாழ்க்கையை நடத்துங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் அவிழ்க்கப்படணும், வகை தேடக்கூடாது அப்படின்னு இருக்கு. நாம தான் கட்டணும், நம்ம தானே தேடணும், நாம தானே முடிவு பண்ணோம். அப்ப அங்க என்ன பண்ணணும்? வாழ்க்கையை நடத்து. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதை கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள். நாம தான் என்ன பண்ணணும்? அதை செய்யணும். 60 வயசுல ஒருத்தர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. எப்படி இருக்குன்னு பாருங்க. கேஸ் வந்து நிக்குது கோர்ட்ல. அவருக்கு, அந்த மனுஷனுக்கு வயசு 60, டைவர்ஸ் பண்ணிட்டு போய் நிக்கிறாரு மனுஷன். அவருக்கு இன்னொரு பொண்ணு வேற தேவைப்படுது. வாழ்க்கையே இன்றைக்கு வேதளித்து போன ஒரு வாழ்க்கை இல்லையா? சின்ன பின்னமான வாழ்க்கை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பிரிப்பதற்கல்ல, இணைந்து வாழ வேண்டும் என்பதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். இந்த வாழ்க்கைக்கு தேவையானவைகள் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் அசைக்கப்பட முடியாமல் இருக்கக்கூடியதான ஒரு கட்டடம் போல நம்ம கட்டப்படுவோம் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு வசனம் எனக்குள்ள என்ன பண்ணணும்? ஆழமாய் ஊன்றி கட்டப்பட வேண்டும். ஆமென். தானியேலுடைய லைஃபே அப்படிதான். தானியேலுக்குள்ளே அவர் ஊன்ற கட்டப்பட்டார். தேவனுடைய வெளிப்பாடுகள் தானியேலுக்கு கிடைச்சது. எசேக்கியேலை குறித்து சொல்றார், காலூன்றி நில் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வெளிப்பாடுகள் கிடைத்தது. எந்த அளவிற்கு நம்ம ஊன்ற கட்டப்படுறோமோ அந்த அளவிற்கு தேவனுடைய இடைப்படுதல் நம்மோடு இருக்கும் என்பதை கர்த்தர் இங்கே நமக்கு சொல்லி தருகிறார். ஊன்ற கட்டப்படுதல் அப்படின்றது வசனம் தான் முக்கியமானதுன்றதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தையோடு சேர்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது நம்மளை என்ன பண்ணிடும்? ஊன்ற கட்டிடும். ஜெபத்துல நம்ம தேவையானவர்களை தெரிவிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆனா நம்ம வாழ வேண்டியதை கற்றுக் கொடுப்பது வசனம் தான். அல்லேலூயா.